உயிர்மெய்ங்கிறது என்னன்னா, உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் என்னன்னா உயிர்மெய். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ங்கிற எழுத்து, அத எப்படி நம்ம பிரிக்கிறோம்? இக்கு பிளஸ் க. அப்ப இந்த உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் என்னன்னா உயிர்மெய் எழுத்து. இது ஒலி வடிவம்னு பார்த்தீங்கன்னா, உயிரையும், மெய்யையும் சேர்ந்து இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்த ஒத்தி இருக்கும். அதோட வரி வடிவம். அதோட ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா, எத ஒத்தி இருக்கும்னா, உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும். ஆயுதம். ஆயுதம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தனி வடிவம் இருக்கு. அதுக்கு என்னன்னா, அக்கன்னாங்கிறது நேமு. இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம்க்கு முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கணம்ன்ற வேறு பேர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அஃது, இஃது. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்கன்னா எழுத்து பார்த்தீங்கன்னா, நடுவுல தான் வரும். முன்னாடியும் வராது, பின்னாடியும் வராது. இப்ப இதெல்லாம் வந்து என்னது? குறில் எழுத்து. இந்த அக்கனாக்கு முன்னாடி வர்றதெல்லாம் குறில் எழுத்து. அக்கனாக்கு அடுத்து வர்றது வந்து என்னன்னா, வல்லின உயிர்மெய் எழுத்து.